நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே. பார்த்து மகிழ்ந்திடுவேனே. அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். தேங்க்யூ மை லார்ட். நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே, உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்று நடத்திடுமே, உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா. என்னை தேர்ந்தெடுத்த எந்தன் இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே, என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை ரட்சிக்கின்ற அன்பு ரட்சகரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம், உமக்கு நன்றி ராஜா. என்னை நேசிக்கின்ற எந்த அன்பு தெய்வம், உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே, என்னை ஆற்றுகின்ற ஆறுதல் நாயகரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை ஆற்றுகின்ற ஆறுதல் நாயகரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை தேற்றுகின்ற தேற்றரவாளனே, உமக்கு நன்றி ராஜா. என்னை தேற்றுகின்ற தேற்றரவாளனே, உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே, கைவிட்ட நேரத்திலே கரம் பிடித்தவரே, உமக்கு நன்றி ராஜா. கைவிட்ட நேரத்திலே கரம் பிடித்தவரே, உமக்கு நன்றி ராஜா. கண்ணீர் துடைத்திட்டு கண்மலையானவரே, உமக்கு நன்றி ராஜா. கண்ணீர் துடைத்திட்ட கண்மலையானவரே, உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜோசபா டிவி மூலமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு நிச்சயமாகவே இயேசப்பா உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களும் செய்வார். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அவங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமேன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வாழ்க்கையில எல்லாம் செழிப்பாகும். அதுபோல் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்துருக்கா. உங்களுக்கு கண்டிப்பாக அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பாருங்கள், இந்த நாட்கள் கூட ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். அப்படி சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக நிற்கிறார். இந்த காரியத்தில், இந்த சம்பவத்தில் பாருங்கள், இந்த லோத்து மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சோதகுமார பட்டணத்தில் வசித்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களுக்குள்ளே அவங்க சோதகுமார பட்டணத்தில் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க. பாவம் தேவனுடைய சன்னதியில் எட்டினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோதகுமார பட்டணத்தில் எல்லா மனிதர்களும் அநியாயமான பாவம் செய்தாங்க, அக்கிரமம் செய்தார்கள். இதில் நீதிமானாக இருந்த லோத்து குடும்பம் மட்டும்தான் நீதிமானாக இருக்கிறாங்க. அவன் இருந்தாலும் எத்தனை பேருக்கும்
இயேசு ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பான். ஆனால் யாருமே ஆண்டவரை தேடலை. பாருங்கள், அவங்க சொல்ல சொல்ல யாருமே தேடதுனால பாவம் பெருகிட்டு. ஒரு நாள் 2 தூதர்கள் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லோத்து சோதமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மாரே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அவர்கள் பாருங்கள், அந்த வீட்டுக்கு கூப்பிடுறான் அந்த லோத்து. அந்த தேவ தூதர்களை வீட்டுக்கு கூட்டு போய் இரவில் எங்கள் வீட்டில் தங்கி காலையிலே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க. 2 தேவ தூதர்களும் லோத்து வீட்டுக்கு போயிருக்காங்க. போனோடனே அங்கே போய் லோத்து நல்லா அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு கொடுக்குறான். அவர்கள் சுட்டு கொடுத்து விருந்து பண்ணுகிறான். அவர்கள் புசித்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு வேளை இன்றைக்கி ஊழியக்காரங்களை ஆண்டவர் தேவ தூதரிலும் சற்று தான் சிறியவனாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை நம்ம நல்லா உபசரித்து சாப்பாடு கொடுக்கணும். அந்த லோத்து அந்த 2 தேவதூதர்களையும் உபசரித்து விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில், பொல்லாத உலகத்தில் இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை நம்ம உபசரித்து அவர்களுக்கு விருந்து பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். இந்த லோத்து அப்படி செய்தான். ஆனால் பாருங்கள், இரவு நேரத்தில் அங்கே தங்கியிருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம், அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா மனுஷரும், வாலிபர்லேருந்து கிழவர் மட்டும் எல்லா ஜனங்களும் வந்து இந்த லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு பாருங்கள், லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? அவர்களை நாங்கள் அறியும்படிக்கு எங்களிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்ன. பாருங்கள், எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய பாவம். நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு வெளியே கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஓரின சேர்க்கை பயங்கரமான பாவம். சோத்திரம். அதனால அந்த பாவத்தை பாருங்கள் அவங்க செய்தாங்க. உடனே பாருங்கள், அந்த லோத்து எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. எங்கள் வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள கொண்டு வரேன் அப்படின்னு குமார்த்திகள் இருக்காங்க. அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த 2 தேவதூதர்களையும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். அதனால் இந்த தேவதூதர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், சோத்திரம், லோத்தின் வீட்டை எல்லாரும் உடைக்க கிட்டினாங்களாம், நெருங்கினாங்களாம். எவ்வளோ பெரிய அநியாயம் செய்திருக்காங்க பாருங்கள். அதனால் அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி விட்டார்கள். பாருங்கள், கதவை பூட்டிட்டாங்க. பூட்டினது மட்டும் இல்லை, தேவதூதர்களுக்கு என்ன செய்தாங்கன்னா, அத்தனை மனுஷருக்கும் கண் தெரியாமல் ஆக்கிட்டாங்க, கண்ணு தெரியாமல் ஆக்கிட்டாங்க. பாருங்கள், அவங்க கதவு பூட்டின பிறகு அவங்க எல்லாம் வெளியே நிற்கிற ஜனங்கள் எல்லாம் கண் தெரியாமல் போயிட்டாங்க. எல்லாம் வாலிபர்களும் கிழவர்களும் எல்லாம் கண் தெரியாமல் போயிட்டாங்க. அந்த வாசலை தேடி பார்த்தாங்க, வாசல் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி கண் தெரியாமல் போயிட்டாங்க. அநியாயத்தை பற்றிகளா? அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். தேவதூதர்கள் வந்து ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, அது மட்டும் இல்லை, தேவதூதர்களுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை, அந்த ஊரையே நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அப்படி சொன்ன உடனே ஸ்தோத்திரம் என்ன சொன்னாங்க, இந்த ஊரில் உனக்கு சொந்தக்காரங்க யார் இருக்காங்க? மருமக்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நான் வெளியே போயிருங்க. இந்த லோத்து இந்த சோதங்குமார பட்டத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், எல்லாரும் வெளியே போக சொல்லியாச்சு. லோத்து தான் மனைவி பிள்ளைகளை எல்லாம் கூட்டி கொண்டு அவனுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிற போது அந்த 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர்
அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவதூதர்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருக்காங்க பாருங்க. அன்பு பிள்ளைகளை, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், ஊழியக்காரங்க விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்ம கூட இருந்து வழிநடத்துகிற தேவன். கண்டறியாமல் ஆக்கிட்டாரு. நமக்கு விரோதமாக யார் எழும்பினா கண்டறியாமல் ஆக்கிடுவாங்க. குருட்டாட்டம் பிடிக்க சேர்ந்துட்டார். கண்ணு தெரியாது, நம்ம வீடு இருக்குதுன்னு தெரியாது, நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படியே ஆண்டவர் மாற்றி விட்டார். இந்த லோத்தில் பாருங்க, அப்படியே மாற்றி விட்டார். அது மட்டும் இல்லை, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே என்று சொல்லிட்டார். எங்கும் சமூகம் நிற்காத, நான் சோதகுமார் பட்டணத்தை என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. அவங்க எல்லாம் ஓடி போனாங்க, எல்லாம் போயிட்டாங்க, மலைக்கு போன்னு சொல்லிட்டாரு பாருங்கள். சோத்திரம் அன்பு பிள்ளைகளே. ஆனால் இந்த மனைவி மட்டும் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் எவ்வளோதான் ரட்சிக்கப்பட்டாலும் மனம் திரும்பினாலும் உலகத்தில் உள்ள ஆசை போகாது. உலகத்தில் நம்மளுக்கு நல்ல வீடு இருக்கிறது, நல்ல சொத்து இருக்கிறது, ஆடு மாடுலாம் இருக்கிறது, இதெல்லாம் போட்டது எப்படி போக அப்படி சொல்லி அந்த சொத்து மேலேயும் உலகத்துக்காரங்க மேலேயும் ஆசை இருந்ததுனால தான் இந்த லோத்தின் மனைவி என்ன செய்தா, பின்னிட்டு பார்க்கிறா. எல்லாத்தையும் போட்டு போகிறோமே, ஆடு மாடுலாம் இருக்குது. நிறைய பேர் ஆட்டுக்கு பேர் சொல்லி அழைப்பாங்க, மாடுகளுக்கெல்லாம் பேர் சொல்லி கொடுவாங்க. அப்படி ஆடு மாடு மேலே பாசம் வச்சுருப்பாங்க. இந்த லோத்து மனைவி அப்படி தான் உலகப்புறமான காரியங்கள் மேலே, ஆடு மாடுகள் மேலே பாசம் வச்சதுனால அவள் என்ன செய்தா, அந்த சோத்திரம் அந்த பட்டணங்களையும் அந்த சமூகமே அனைத்தையும், அந்த பட்டணங்கள் எல்லா குடிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அழித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவா எல்லாம் பேருமேன்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்தா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன் ஜீவத்தப்ப ஓடிப்பா, பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பாராது, உன் ஜீவத்தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, அவள் பின்னிட்டு பார்த்தா இன்றைக்கும் உப்பு தூணாக இருக்கிறான்னு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சோத்திரம், இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்னிட்டு பார்க்காதபடி நம்ம ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அவருக்காக ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, இந்த உலகப்பரமான காரியங்களை குறித்து அதிகமாக கவலைப்படாதபடி, அல்லேலூயா, களைப்பில் கை வச்சு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த லோத்தின் மனைவி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. ஆண்டவராகிய தெய்வம் சீக்கிரம் வரப்போறா, அவர் சீக்கிரம் வரப்போறா. அந்த மகிமை தேவன் பெரியவன். அல்லேலூயா. அவர் வருகை நாட்கள் சீக்கிரமாக இருப்பதனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக இருந்து உலகத்தின் ஆசைகளை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த எப்படி லோத்தின் மனைவி போல் நிறைய பேர் பின்னிட்டு பார்க்குறாங்க. சில பெண்கள் பின்னிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க, பாவத்தை செய்துகிட்டே இருக்கிறாங்க, மனம் திரும்பாமடி இருக்கிறாங்க. இன்றைக்கே மனம் திரும்பு, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா. அல்ல, இன்றைக்கி மனம் திரும்பாவிட்டால் நீ கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. ஸ்ட்ராங்காக சொல்கிற வசனம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பாவங்க. நீ இந்த சமூகமையும் நிற்காம அந்த சோதகுமார் பட்டத்தை விட்டு பின்னிட்டு பார்க்காத ஓடிப்போன்னு சொன்னார. லோத்து போயிட்டா, அவர் 2 பிள்ளைகளும் போயிட்டாங்க. ஆனால் அந்த மனைவி மட்டும் என்ன செய்கிறா, பின்னிட்டு பார்க்கிறா. பாருங்கள், அதனால் இன்னும் உப்பு தூணாவே நிற்கிறா. அன்பு பிள்ளைகளை, அல்லேலூயா, நம்ம உலகத்தை பார்க்காதபடி, உலகத்தில் உள்ள மனுஷங்களை பார்க்காதபடி, உலகத்தில் உள்ள பொருட்களை பார்க்காதபடி, வீட்டையும் சொத்து சுகத்தையும் பார்க்காதபடி நம்ம அவருக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் வருகை நாட்கள் சீக்கிரமாக இருப்பதினால் நாம் நிச்சயமாக அவருக்காக ஓடினால்தான் அல்லேலூயா பிழைக்க முடியும். தேவன் நம்ம கூட இருந்து பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த லோத்து மனைவி பின்னிட்டு பார்க்கிறா. பாருங்க, உலகத்தை பார்க்கிறா. பாருங்க, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் உலகத்தை பார்க்காதபடி, பின்னிட்டு பார்க்காதபடி நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் நம்ம என்ன ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையின் தேவன் பெரியவன். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிப்போமா? ஜெபிச்சு, நான் லோத்தின் மனைவி போல அல்ல, நான் பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவர் எங்கே போகணும்னு சொன்னாங்களோ அங்கே போயிட்டே இருக்கணும். அவரை
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தாயின் தகப்பனை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதே போல் ஆபிரகாம் ஆண்டவர் தாயின் தகப்பனை விட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து போனான். அதனால தான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். பாருங்க, இந்த லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணாகி இருக்கிறா. பாருங்க, அதுக்கு பின்னால் பெரிய சம்பவங்கள் நடக்கிறது. அதனால் அல்லேலூயா, தேங்க்யூ. நம்ம எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் வருகை நாட்கள் சீக்கிரமாக இருப்பதுனால ஆண்டவரை நோக்கி அவருக்கு பின்னால் அவருக்கு என்ன சொன்னாரோ அதுபடி நடக்க முடியா, இந்த வசந்தபடி நடக்க முடியா ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவன். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே நன்றி சொல்கிறேன் இயேசப்பா. உடைய கரங்களை தாழ்த்துற ஆசீர்வதிங்க. தேவக்கர பரிசுத்தக்கர கூட இருக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசப்பா. இந்த லோத்தி மனைவி போல அல்ல. அல்லேலூயா, பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவருக்காக ஓடும்படியா ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் தொடும்படியா செபிக்கிறேன். உடைய வல்லமைக்கிற ஊற்றப்பட்டயா அதிசயங்கள் நடக்கட்டும். வருகை நாட்கள் இருக்கிறோங்கிற எண்ணத்தை கொடுங்க இயேசப்பா. அல்லேலூயா, ஒழுங்கா பைபிள் வாசிக்க ஜெபிக்க கிருபை கொடுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் அனுக்கிரம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட். கிருபை சொந்து இருக்கிற சொத்திரம் சீக்கிரமாக அந்த அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. அந்த 2 தேவ தூதர்களுக்கு அவங்க செய்த அந்த ஊர் மக்கள் செய்த அநியாயத்தை பார்த்து தான் அந்த சோதகுமார பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சோத்திரம். அதை போல் கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு யாராவது அநியாயம் செய்தால் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மட்டும் அந்த யோபு மனைவி லோத்தின் மனைவி போல அல்ல. சோத்திரம். பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிறவ. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கண் தெரியாமாக்கி போட்டுருவார். குருட்டாட்டம் பிடிக்க செய்கிற தேவன். அப்படி அவங்க வீட்டை தேடி அழுத்து போயிட்டாங்க. கதவை ஆண்டவர் போட்டுக்கிற தேவன். அவர் அதிசயம் செய்கிற தேவன். அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படி கிருபைகளை கொடுங்க. சீர்வதிங்க ஏசப்பா. ரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படி உதவி செய்யுங்க. பின்னிட்டு பார்க்காதபடி அல்லேலூயா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிருபை நாள் இறக்கத்தான் முடிச்சு விட்டுங்கப்பா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் கருத்திலேயே தாழ்த்துறேன். தேவக்கர பசுத்தக்கரை கூட இருக்கட்டும். அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு கர்த்தர் தொடுமுடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பெண்களையும் தொடுவீராகப்பா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டோடைய வார்த்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்கிற காத்தொத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கிருபை நாள் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.